ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த இளைஞர் பெற்றோரின் கண்முன்னே ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது மனதை உலுக்கும் சோக சம்பவத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வேடிக்கையாக விளையாட வைத்து இறுதியில் உயிரை எடுக்கும் யமனாக இருந்து வருகிறது இந்த ஆன்லைன் ரம்மி. ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்து தமிழகத்தில் மட்டும் 40க்கும் மேற்பட்டோர் தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பது அறிந்த ஒன்றே. இதன் தொடர்ச்சியாக ஆன்லைன் ரம்மியால் தாய் தந்தையின் கண்முன்னே நடந்திருக்கும் மற்றொரு துயரச் சம்பவம் மிகுந்த வேதனைக்கு தள்ளியுள்ளது. உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்தவர் 29 வயதான இளைஞர் ஜெயராமன். சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த அவருக்கு ஆன்லைன் ரம்மியில் என்னவோ மோகம் ஏற்பட்டுள்ளது. விளையாட்டாக ஆன்லைன் ரம்மியை விளையாடிய ஜெயராமனுக்கு தனது உயிரை பறிக்க யமன் அனுப்பிய கருவிதான் அது என்பதை பின்னரே உணர வைத்துள்ளது. ஆன்லைன் ரம்மியில் மூழ்கிய ஜெயராமன் விட்ட பணத்தை திருப்பி எடுக்க கடன் மேல் கடன் வாங்கி விளையாடியுள்ளார். இறுதியில் 15 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்ததே மிச்சம். இதனால் மன உளைச்சலில் இருந்து மீள முடியாமல் தவித்த அவர் அலுவலகத்தில் விடுப்பு எடுத்துவிட்டு சொந்த ஊரான உளுந்தூர்பேட்டைக்கு கிளம்பியுள்ளார். மகன் வரும் விவரம் அறிந்து அவரை காண ஆவலுடன் வீட்டு வாசலில் காத்திருந்துள்ளனர் ஜெயராமனின் தாயும் தந்தையும். ஆனால் நேரம் போக போக மகன் வராததால் அவரின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டுள்ளனர். செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆக இருந்ததால் தாய் தந்தைக்கு என்னவோ பதற்றம் ஏற்பட்டுள்ளது. நீண்ட நேரம் காத்திருந்தும் மகனை தொடர்பு கொள்ள முடியாததால் தங்களது மகன் காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காவல் நிலையத்தில் இருந்து மனவேதனையுடன் வீடு திரும்பிய பெற்றோருக்கு வீட்டின் அருகே காத்திருந்தது ஒரு அதிர்ச்சி. யாரோ ஒருவர் ரயில்வே தண்டவாளம் அருகே நின்றிருக்க அந்த நபரை ஜெயராமனின் பெற்றோர் பார்த்துள்ளனர். 100 மீட்டர் தொலைவில் நின்றிருந்த அந்த நபர் யாரோ ஒருவர் என நினைத்து பார்த்திருந்த போது கண்ணிமைக்கும் நேரத்தில் திருநெல்வேலியில் இருந்து வேகமாக வந்த ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் அந்த நபர். அதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோருக்கு தற்கொலை செய்து கொண்டது தங்களது மகன்தான் என்பது அப்போதைக்கு புரியாமல் போனது. அருகில் சென்று பார்த்தபோதுதான் இறந்து கிடந்தது தங்களது மகன் என தெரியவர குலை நடுங்கி போயினர் ஜெயராமனின் பெற்றோர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். என்ன நடந்தது என புரியாமல் தவித்த பெற்றோருக்கு தற்கொலைக்கு முன் மகன் செல்போனுக்கு அனுப்பிய ஆடியோவை பார்த்தபோது கண்களில் கண்ணீர் ஆர்ப்பரித்தது. ஆன்லைன் விளையாட்டில் பல லட்சம் ரூபாய் இழந்த நிலையில் சமீபத்தில் கூட 2 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்து விட்டதாகவும் அதில் இருந்து தன்னால் மீள முடியவில்லை எனவும் ஜெயராமன் கண்ணீருடன் பேசும் ஆடியோ கண்கலங்க வைத்துள்ளது. அப்பா அம்மா, இது நான் அவங்க 3 பேருக்கு சொல்றேன். நான் பண்ண முட்டாள்தனம், நான் தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். அதனால நான் எங்கேயோ போய் சாக போறேன். யாரும் என்னை தேடாதீங்க, சரியா? நான் என்னோட முடிவு தான் இது. நீங்கள் யாரும் என்ன எதுவும் பண்ணல. நான் தப்பான இது பண்ணிட்டேன். இப்போ கூட 2 லட்ச ரூபா வாங்கி தோற்று போயிட்டேன். அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. இதனால நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. நான் உங்களை எல்லாரையும் விட்டுட்டு போகிறேன். யாரும் இதுக்கு பொறுப்பு இல்லை, இது நான் மட்டும்தான் பொறுப்பு. ஆன்லைன் ரம்மியால் குடும்பத்தின் எதிர்காலமாக விளங்கி வந்த மகனை கண்முன்னேயே இழந்த பெற்றோரின் துயரம் சொல்லி மாளாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.